ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய் நமக. சொல்லுங்க. பிஜேபியில இருந்து கட்சி விட்டு போனவங்க எல்லாம் மறுபடியும் வந்து திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வானதி சீனிவாசன் நம்ம பேசியிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க உங்க கருத்து என்ன? நான் என்ன கேக்குறேன், தனியா நின்று இந்த ஒண்ணு வேண்டாம், பிஜேபி தனியா நின்று ஒரு 1000 ஓட்டு வானதி வாங்க சொல்லுங்க. 1000 ஓட்டு. இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு இவங்க எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கானா காரணம் யாரு? அண்ணாமலையுடைய உழைப்பு. அண்ணாமலை பிஜேபியில இருந்ததுனாலதான் இவங்களுக்கு தான் ஓட்டு விழுது. இல்லைன்னா டெபாசிட் கூட இவங்க எல்லாம் வாங்கிருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? 1000 ஓட்டு ஒத்த ஓட்டு பாச்சாக்கன்னு ஏற்கனவே ஒரு காலத்துல இழிவுபடுத்தணும். அந்த அளவுக்கு தான் இந்த கும்பல் கட்சி வச்சிருந்தது. அந்த லட்சணத்துல இவங்க வேற பிஜேபியில இருந்து போனவனா திரும்பி வரான். எதுக்கு வரான்? உங்களை போல சுயநலவாதிகள் மட்டும்தான் அங்க இருப்பான். ஏன்னா சுயநலவாதிகளுக்கு தான் பதவியை அள்ளி அள்ளி தாரவாக்குறாரு மோடி, அமித்ஷா. இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவு பேசின தமிழிசை அம்மாவுக்கு கவர்னர் பதவி, இலக்கணேசன் சொல்லவே வேண்டாம். குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் சொல்லவே வேண்டாம், அவருக்கெல்லாம் பதவி. அப்போ உண்மையா உழைச்ச அண்ணாமலை பேர் நபர்களுக்கெல்லாம் அல்வா தான். அதனால உண்மையான பிஜேபி தொண்டர்கள் ஒருத்தங்க கூட அங்க பிஜேபி இல்ல, எல்லாமே அண்ணாமலை பண்ணி வந்துட்டான். உண்மையான பிஜேபி அண்ணாமலை தான். தமிழ்நாட்டுல பிஜேபி எது? உண்மையான பிஜேபி அண்ணாமலை தான். இப்ப வானதி தமிழிசை இவங்க இருக்கிற பிஜேபி எல்லாம் திராவிட பிஜேபி. அதனால உண்மையான பிஜேபி தொண்டர்களும் பிஜேபியில தான் இருக்கான், அண்ணாமலை பிஜேபியில இருக்கான். சரியா? அதனால தனியா நின்று 1000 ஓட்டு வாங்காது இந்த கும்பல்லாம். இதுக்கெல்லாம் வாய் பேசுதுன்னா என்னையா எங்கேயா போய் சொல்ல கொடுமைய? நீ தனியா நின்று 1000 ஓட்டு வாங்க பாக்கலாம். அண்ணாமலை வெற்றி பெறுவாரு. இப்போ விஜய் எப்படி தனித்து களம் கண்டாரு, அது போல அண்ணாமலை கண்டிப்பா தனிப்பட்ட முறையில வருங்க தேர்தலில் பல தொகுதிகளை கைப்பற்றி கண்டிப்பா முதல்வர் ஆவாரு. ஆனா இவனுக்கு கடைசி வரைக்கும் பேசிட்டு கொஞ்சம் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அப்படியே மத்திய அமைச்சர் பதவிக்கு அப்படியே போயிட்ட அப்படியே இந்த ஜால்ரா அடிக்கிறது. இப்ப அவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கான் பிஜேபி. ஐயோ நம்ம மத்திய அமைச்சர் ஆக்கிட மாட்டாங்களா, ஐயோ கவர்னர் ஆக்கிட மாட்டாங்களான்னு நினைச்சிட்டு இருக்கான். இல்ல நான் பிஜேபி வந்துட்டேன், என்ன ஒண்ணுமே பண்ணல. 10 வருஷம் கட்டிக்கிட்டு தமிழ்நாடு பிஜேபியில உண்மையா உழைக்கிறவனுக்கு ஒன்னும் செய்ய மாட்டானுங்க. நீ திமுகவுக்கு சொம்பு அடிக்கிறியா, திமுகவுக்கு ஜால்ரா போடுறியா, உனக்கு எல்லா பதவியும் தேடி வரும். அதான் உண்மை. அதனால விட்டுருங்க, திராவிட பிஜேபி விடுங்க. உண்மையான பிஜேபி அண்ணாமலை. நான் வந்து 10 வருஷம் கட்டி பார்த்துட்டு நான் இப்ப நான் ஒருத்தர் சொல்றேன், என்ன மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பேன்? நீங்க மட்டும் இல்லைங்க, 99% வந்துட்டான். இப்ப இங்க ஆளே இல்லைங்க. ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் தான் இருப்பான். மாவட்ட தலைவர் இருப்பான், ஒன்றிய தலைவர் இருப்பான், ஒன்றிய செயலாளர் இருப்பான், பொருளாளர் இருப்பான். அவ்வளவுதான், ஆளே கிடையாது. ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்ல பிஜேபிக்கு, திராவிட பிஜேபிக்கு. உண்மையான பிஜேபி அண்ணாமலை. அண்ணாமலை பிஜேபி ஓட்டு விடும். சரிங்களா? மோடிக்கே தெரியுங்க, புரிஞ்சுக்கோங்க. இது என்ன இவங்க அடிக்கிற கூத்து என்ன மோடிக்கு தெரியாதா? அவன் மோடிக்கே தெரியும். தமிழ்நாட்டுல தனியா நின்று ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணாமலை தனியா போனா கண்டிப்பா ஏதாவது வாய்ப்பு இருக்கும். அண்ணாமலை ஜெயிச்சாரா மோடி கூட தான் கூட்டணி வைக்க போறாரு. இப்ப என்ன? அதனால விடுங்க, நீங்க எதை பத்தி பேசாதீங்க. வானதி, அப்புறம் தமிழிசை, நாகேந்திரன், எல் முருகன், இந்த வினோத் சிபி செல்வம், இவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க போட்டி போடுறதுக்கு. அப்புறம் தேர்தல் மண்ணக்கவுனா உழைச்சவனுக்கு எல்லாம் திருவோடு தான். நமச்சிவாய சரிங்க. சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் அப்பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.